ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரயில்வேலேருந்து ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அதில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷனில் கிரேடு 1 கிரேடு 3 இருக்குது. ஸோ இந்த கிரேடு 1 கிரேடு 3ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயிட்டேஜ் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சயின்ஸ் சப்ஜெக்டை எப்படி படிக்கிறது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறாங்கன்னா, ஸ்கூல் புக் மட்டும் ரெஃபர் பண்ணால் போதுமா மேம், இல்லை சிபிஎஸ்சி புக் ரெஃபர் பண்ணணுமா, அப்படியேனாலுமே அதை வரி வரியாக படித்து உட்காந்து அதை ஒன்லைனராக நான் மேக் பண்ணணுமா அப்படிங்கக்கூடிய நிறைய டவுட் இருக்குது. ஸோ நான் இதை என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம மூணாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபிசிக்ஸு, இன்னொன்று வந்து கெமிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் சயின்ஸில் அதிகமான முக்கியத்துவம் யாரு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் தான் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் தான் பயாலஜி. அப்போ ஃபிசிக்ஸை ஃபஸ்ட்டு தெளிவாக படிக்கணும். ஃபிசிக்ஸை படிக்கணும் அப்படிங்கும்போது ஃபிசிக்ஸும் மேக்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் ஃபிசிக்ஸ் புரியும், அப்படி இல்லைன்னா ஃபிசிக்ஸ் புரியாது. அப்போ ஃபஸ்ட்டு கான்செப்டை தெளிவாக படிக்கணும். ஃபிசிக்ஸில் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருக்க கான்செப்ட் எல்லாத்தையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒன்லைனர் கொஷின்ஸு ப்ளஸ் அதிலேயே ப்ராப்ளமேட்டிக் இருந்தாலும் ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ், அதாவது தியரி கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சயின்ஸை எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியலனா நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸுக்கான கோர்ஸே லான்ச் பண்ணியிருக்கோம். இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்குது, அதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். இல்லை மேம், எனக்கு மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப நல்லா வரும், சயின்ஸ் மட்டும் தான் நான் படிக்கணும், எனக்கு சயின்ஸுக்கு பெர்ஃபெக்டான ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சயின்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ஆப்பில் வந்து கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது சயின்ஸ் கோர்ஸுக்கு. ஸோ சயின்ஸ் கோர்ஸ் கிளாஸஸ் பற்றி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சயின்ஸில் வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கான கிளாஸஸ், இந்த சயின்ஸ் கிளாஸஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்லேயே உங்களுக்கு ஏஎல்பிக்கான டார்கெட் கிளாஸஸ் சயின்ஸுக்கு போட்டிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாடலில் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ நாம எதெல்லாம் சயின்ஸுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக்கு ப்ளஸ் ஒய்சிடி புக்கு, இது ரெண்டும் தான் நம்ம வந்து சயின்ஸுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம். சிபிஎஸ்சி புக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஒய்சிடி புக் எதுக்காகன்னா அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒன்லைனர் எல்லாத்தையும், ஏன்னா வெறும் டீட்டெயில்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஒன்லைனர் பார்க்கும்போது சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு சிபிஎஸ்சியிலேருந்து டீட்டெயில்டான இது இருக்கும். அது போக ஒய்சிடியில் இருக்கக்கூடிய ஒன்லைனர் எல்லாமே நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது போக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒன்லைனர் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ சயின்ஸுக்கு இதை மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும். ஏஎல்பி சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை டெக்னீஷியனில் வர சயின்ஸாக இருக்கட்டும், இதை பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க, எனக்கு சயின்ஸ் எப்படி படிக்கணும்னு தெரியலை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது சயின்ஸுக்காகவே ஸ்பெஷலாகவே ரெடி பண்ண பேட்ச்சு. இதில் சயின்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ரல் அவேர்னஸும் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போது ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ், அதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் கூட லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பேட்சில் இருக்கக்கூடிய சயின்ஸ் வீடியோஸை நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துடும். உங்களுக்கு எந்த சயின்ஸ் கொஷின் கேட்டாலுமே கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் சயின்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமானது கிடையாது. நீங்கள் நல்லா இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சயின்ஸில் உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா கிரேடு 1ல பார்த்தீங்கன்னா 40 கொஷின் கேட்குறாங்க. அதே மாதிரி கிரேடு 3லையும் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போது நீங்கள் சயின்ஸையும் உங்களோட ஆல்ரெடி மேக்ஸ் ரீசனிங் ஓரளவுக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா சயின்ஸையும் உங்களோட ஸ்ட்ராங்காக மாற்றிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் பாஸ்னே வச்சுக்கலாம். சயின்ஸை மட்டும்தான் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த சயின்ஸை எப்படி படிக்கணும்னு தெரியலனா நீங்கள் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு டவுட் வரும், மேம் சயின்ஸ் வந்து ஒய்சிடி புக் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது, அப்போ கிளாஸஸ் இங்கிலீஷில் தான் இருக்குமா அப்படிங்கக்கூடிய டவுட் எல்லாருக்கும் இருக்கும். இங்கிலீஷ் இல்லை, கிளாஸஸ் வந்து தமிழ்லையும் இருக்கும் ப்ளஸ் இங்கிலீஷில் இருக்கும். வெறும் இங்கிலீஷில் மட்டும் இல்லை, தமிழ்லையும் இருக்கும், உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ சயின்ஸுக்கு போன தடவை நீங்கள் ரயில்வே எக்ஸாம் போகும்போது குரூப் டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். இங்கிலீஷ் மீடியம் தனியாக, தமிழ் மீடியம் தனியாக பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டாபிக் வைஸ் நீட்டாக ரெடி பண்ணி அதை டீட்டெயில்டாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்லைனராகவும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒரு சயின்ஸ் பேட்சாகவே கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் சயின்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சயின்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி லெவலில் ரெடி பண்ண கிளாஸஸ். ஓகே, ஸோ
சயின்ஸில் இருக்கக்கூடிய A to Z எல்லாமே இருக்கும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் அது எல்லாமே இருக்கும். அது போக ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இப்போ ALP அண்ட் டெக்னீஷியன் படிக்கக்கூடியவங்க இந்த ஜென்ரல் அவேர்னஸை லாஸ்ட்டாக கூட இதில் இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சயின்ஸை மட்டும் இப்போ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சயின்ஸில் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகே, ஸோ இது பார்த்து ரெடி பண்ண பேட்ச்சு ஒவ்வொரு கொஷினையுமே இங்கிலீஷில் தான் நிறைய கண்டென்ட் கிடைச்சிது. ஸோ இங்கிலீஷில் கிடைச்ச எல்லா கொஷினையுமே இங்கே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் பயப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபிசிக்ஸ் மட்டும்தான் முடிச்சிருக்கோம். ஸோ ஃபிசிக்ஸில் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டு, ஒர்க்கு, பவரு, எனர்ஜி, ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ எல்லாமே A to Z டீச் பண்ணியிருக்கோம். இதில் 2 வீடியோ இருக்குது அப்படின்னா ஒரு வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இருக்கும். அடுத்த வீடியோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லைனராக இருக்கும். சில வீடியோவில் சில டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா 5 வீடியோ 10 வீடியோ கிட்ட இருக்குன்னா அதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அதாவது டீட்டெயில்டு வீடியோவே 2 வீடியோவாக போயிருக்கும். அது போக ஒன்லைனர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 2 3 4ன்னு அந்த மாதிரி போயிருக்கும். அந்த டாப்பிக்கை பொறுத்து பெரிய டாப்பிக்காக இருந்துச்சுன்னா நிறைய கிளாஸஸ் இருக்கும். இல்லை ரொம்ப சின்ன டாபிக்னா டீட்டெயில்டு வீடியோ ப்ளஸ் ஒன்லைனர் மட்டும்தான் இருக்கும். ஸோ சயின்ஸுக்கு இதை மட்டும் படித்தா போதும். ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புன டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னே தெரியல மேம், ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணுறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் சயின்ஸுக்கு நம்ம பேட்சில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஒன்லைனர் மட்டும் படித்தாலே போதுமானது. லாஸ்ட்டாக குரூப் டி போகும்போது உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துருந்தேன்னா அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக கிளாஸு ப்ளஸ் பிடிஎஃப். இந்த தடவை கிளாஸஸும் இருக்கும், இந்த தடவை பிடிஎஃப்பும் இருக்கும். ஏஎல்பிக்கு டெக்னீஷியனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏஎல்பி படித்தாலும் சரி டெக்னீஷியன் படித்தாலும் சரி கண்டிப்பாக இந்த சயின்ஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் லாஸ்ட் டைமில் இதை முடிக்க முடியாது, இப்போவே சொல்லிட்டேன். ஸோ இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்போ யூடியூப்பில் சயின்ஸ் கிளாஸ் அப்லோட் பண்ண மாட்டீங்களா மேம் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக யூடியூப்லேயே உங்களுக்கு கிளாஸஸ் அப்லோட் பண்ணுவோம். ஆனால் எல்லா வீடியோஸும் யூடியூப்பில் அப்லோட் பண்ண மாட்டோம். ஓகேவா, ஸோ யூடியூப்பில் சில கிளாஸஸ் அப்லோட் ஆகும். ஏன்னா யூடியூப்பில் நம்ம ஒரு நாள் சயின்ஸ் அப்லோட் பண்ணணும், மேக்ஸ் அப்லோட் பண்ணணும், அது போக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் போது மிக்சடாக வரும். நீங்கள் வந்து ஒரு டைம் சயின்ஸ் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 599 தான். ஒரு டைம் நீங்கள் 599 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கும். அதில் இருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ யூடியூப்லேயும் சயின்ஸ் கிளாஸஸ் இருக்கும். இது வரைக்கும் யூடியூப்பில் 5 டாபிக் சயின்ஸ் கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆப்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு எண்டு வரைக்கும் நீட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் எதுலனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். யூடியூப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஏலேருந்து இசட் வரைக்கும் வேணும், ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து ஃபிசிக்ஸோட ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து லாஸ்ட்டாக பயாலஜியோட டாபிக் வரைக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஆப்பில் இருக்க கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் வரும். லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கு கீழே லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு நேம் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணது உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு டவுட் வரும் என்னன்னா வெறும் ஃபோனில் மட்டும் தான் பார்க்க முடியுமா மேம், என்கிட்ட பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்குது, லேப்டாப் இருக்குது, என்னால் அதில் பார்க்க முடியாதா, வெப்சைட்டில் போய் என்னால் பார்க்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வெப்சைட்லையும் பார்க்கலாம். அதுக்கான ப்ரொசீஜரையும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். அவ்வளோதான் ப்ரொசீஜர், அவ்வளோதான். ஆப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை வந்து பேக் அண்ட் வழியாக ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆப்லேயே ஒரு சேட் பாக்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மெசேஜாக கொடுத்தீங்கன்னா போதும். ஐ வாண்ட் டு ஜாயின் சயின்ஸ் கிளாஸ். ஓகேவா, ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ, இல்லை டெஸ்ட் பேட்ச் வேணும்னா அதுலனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சயின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதில் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வெல்கம் மெசேஜ் வரும், அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் சயின்ஸ் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு ரிப்ளை கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இல்லை மேம் எனக்கு ஃப்ரீ மெட்டீரியல் மட்டுமே போதும், சயின்ஸில் எனக்கு ஒய்சிடி புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லையும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ்லையும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒய்சிடி புக்கு மட்டும்தான் வேணும், இதோட சாஃப்ட் காப்பி மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கையும் நம்ம ஆப்லேயே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பெய்டு கோர்ஸ், பே பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பணும். ஐ வாண்ட் டு ஜாயின் சயின்ஸ் கிளாஸ் இல்லைனா ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை நான் ஃப்ரீ மெட்டீரியல் பார்த்தே படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் அதே ப்ரொசீஜர் தான்.
ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா புக்ஸ் ஒய்சிடி மட்டும் இல்லை, பினாக்கிள் புக்கு எல்லா புக்குமே ஆப்பில் இருக்கும். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரீ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது சொல்கிற மாதிரி தான் டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரு 3 கோடு இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, உங்கள் நேமு, அதுக்கு கீழே ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஃப்ரீ மெட்டீரியல்னு ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இந்த சைடில் ஒரு 3 கோடு இருக்கும். ஓகேவா? ஸோ எப்போவுமே ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்குமே சைடில் ஒரு உங்கள் நேமுக்கு பக்கத்தில் ஒரு 3 கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃப்ரீ மெட்டீரியலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கும். அதில் ஒய்சிடியோட தமிழ் மீடியம் புக் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும், ஆர்பிஎஃபோட கொஷின் இருக்கும், ரயில்வேல நடந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒய்சிடி புக்கு இங்கிலீஷ் மீடியமும் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ மெட்டீரியல் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெறும் மெட்டீரியல் மட்டும் வச்சு என்னால் படிக்க முடியாது மேம், எனக்கு ஒரு கரெக்டான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரீ மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணதும் சைடில் இந்த மாதிரி ஒரு 3 கோடு இருக்கும். அதில் ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான புக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிபிஎஸ்சி புக்ஸும் இருக்கும், அது மாதிரி ஒய்சிடி புக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த புக்ஸை வச்சு படிக்க முடியல, கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சேட்லேயே ஒரு மெசேஜ் அனுப்பிடுங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். மேத்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, சயின்ஸு எல்லாமே கவர் ஆகும். ப்ளஸ் அதில் டெஸ்ட்டும் கவர் ஆகும். ஓகே, ஸோ அது போக லைவ் கிளாஸஸும் கவர் ஆகும். எல்லாமே வேணும், பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கான கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சயின்ஸ் கிளாஸு இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே லேட்டஸ்ட் பேட்டர்னில் எப்படி கொஷின்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் சயின்ஸில் ஜாயின் பண்ணணும்னா சயின்ஸ்லனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்லேயே நீங்கள் உள்ளே வந்ததும் வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டால் போதும், ஐ வாண்ட் டு ஜாயின் சயின்ஸ் கிளாஸ், இல்லைனா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், மேம் நான் ஃபோனில் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியுமா, நான் லேப்டாப்லேயும் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் எப்படி வெப்சைட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமோ இல்லைனா நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ப்ரௌசர் வச்சுருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்ச் இருக்கும் இல்லையா, அதில் என்ன கொடுக்குறீங்கன்னா web.classplasapp.com. ஓகேவா? ஸோ இதை கொடுக்குறீங்க. ஓகே, இந்த லிங்கை கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில், அந்த வெப் பேஜில் ஆர்கனைசேஷன் கோடு கேட்கும் உங்களுக்கு. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட ஆர்கனைசேஷன் கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BQJJE. ஓகே, இந்த ஆர்கனைசேஷன் கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு OTP வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெப்சைட்டில் கோர்சஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அந்த கோர்ஸ் இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு இருக்கும். அதில் ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆஸ் யூஷுவல் உங்கள் மொபைலில் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட லேப்டாப்லையா இருக்கட்டும், பிசிலையா, பர்சனல் கம்ப்யூட்டர்லையா இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது போக ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இது வந்து லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட மொபைல் நம்பர். ஓகே, ஸோ இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பெரும்பாலும் இந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக உங்களை வந்து ரீச் பண்ணிடுவாங்க. ஈஸியாக அவங்க வந்து அட்டன் பண்ணிவிட்டு என்னென்ன டவுட்ஸ் இருக்குங்கிறத கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும், ஒய்சிடி புக்ஸ் வேணும், அந்த புக்ஸை எப்படி ஒருவேளை ஆப்பில் டவுன்லோட் பண்ணும்போது ஏதாவது எரர் காட்டினாலும் சரி, மேக்ஸிமம் எரர் எதுவும் வராது. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணுறவங்க நான் சொன்ன ப்ரொசீஜர் படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே இல்லை ஆப்பில் மெசேஜ் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, ஸோ இப்போ கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஆப்பில் ஸோ கோர்ஸோட ஃபீஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பில் போய் டேரெக்டாக எல்லாருமே ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு ஆப்பில் போய் டேரெக்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நிறைய பில்லிங் சிஸ்டம் எல்லாமே மாறினதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையில் ஃபீஸ் பே பண்ணலாம்.
ஏன்னா ஆப்பில் ஃபீஸ் பே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்கும். நான் உங்களுக்கு யூடியூப்ல சொல்லக்கூடிய ஃபீஸை விட ஆப்பில் போய் டைரெக்டாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தட் கிளிக் பண்ணியோ, அங்கே ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தட் இருக்கும், ரேசர் பே வழியாக உங்கள் கார்டு யூஸ் பண்ணியோ ஜிபே யூஸ் பண்ணியோ நீங்கள் அந்த வெப் பேஜில் அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்பில் பே பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக வரும். அதே சயின்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 599 தான். நம்ம ஆப்பில் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 899 இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிடுங்க. நம்ம டீமோட நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுங்க. ஸோ நீங்கள் மெசேஜ் அனுப்பினா ஒரு 5 மினிட்ஸ்லையோ 10 மினிட்ஸ்லையோ இல்லை உடனேவோ அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஓகே, இதுதான் பெஸ்ட் மெத்தட். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட இது வந்து நான் சொல்லிட்டேன் எதனால் ஆப்பில் ப்ரைஸ் அதிகமாக வைக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பேக் அண்ட் வழியாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜோ, இல்லை சயின்ஸ் கிளாஸ் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் சயின்ஸ் கிளாஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்பிங்கன்னா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் ஏதாவது கொடுப்பாங்க. உங்களால் எதில் பே பண்ண முடியுமோ, ஜிபே பண்ண முடியுதா நீங்கள் ஜிபே பண்ணுங்கள், ஃபோன்பேனா ஃபோன்பே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ சயின்ஸ் கிளாஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் வெறும் 599 மட்டும் பே பண்ணால் போதுமானது. இது வந்து நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக சென்ட் பண்ணும்போது, அதே ஆப்லங்கும் போது நீங்கள் 899 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஆப்பை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் 1499 மட்டும் பே பண்ணால் போதும். அதே ஆப்லனா 2000 பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஓகே, அதே மாதிரி குவான்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே பண்ணீங்கன்னா 799 பே பண்ணால் போதும். இல்லை ஆப்பில் பே பண்ணீங்க அப்படின்னா 999 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும் இல்லை கோர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் எதுலனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிபே பண்ணுங்க இல்லை அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எப்படி வாங்கணும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இது ரெண்டுமே லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட மொபைல் நம்பர் தான். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டீமில் இருக்கக்கூடிய மேம் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஜிபே நம்பரோ இல்லை அக்கௌண்ட் நம்பரோ ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ப்ரொவைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பேசுறீங்க இல்லையா இந்த மொபைல் நம்பர், ஸோ எந்த நம்பரில் நீங்கள் பேசியிருக்கீங்களோ அந்த மேமுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் சென்ட் பண்ண ஒரு மினிமம் 4 hours வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 12 hours வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த பேக் அண்ட் அக்சஸ் பொறுத்து. ஓகேவா? எப்படி இருந்தாலுமே சரி, இன்னைக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் கிடைச்சிரும். இல்லை இன்னைக்கேனாலும் கிடைச்சிரும். அந்த டைமிங்கை பொறுத்து மேக்ஸிமமாக போனால் டெக்னிக்கல் இஷ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 12 hours வரைக்கும் டெக்னிக்கல் டீம் வந்து டைம் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு இல்லைன்னா ஒரு 4 hours நீங்கள் பே பண்ண ஒரு 3 hours உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கோர்ஸ் அக்சஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதையும் அந்த நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க இல்லையா அந்த நம்பர்லேருந்தே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு கோர்ஸ் அக்சஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஆப்பில் டைரெக்டாக ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம ஆப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஏன்னா இதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணிட்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவாக மேக் பண்ணியாச்சு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பில் ஜிபே பண்ணுறதுல வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. ஸோ இதில் எந்த ஒரு பயமுமே கிடையாது. நீங்கள் ஆப்லேயும் பே பண்ணலாம். ஆனால் ஆப்பில் பே பண்ணும்போது அமௌண்ட் அதிகமாக இருக்கும். பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறிடுச்சு. ஒன்று ஆப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஹையராக ப்ரைஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது தேவையில்லை. ஸ்டூடெண்ட்ஸோட இது இவ்வளோதான். அவங்க ஏன்னா ஃபுல்லாகவே படிப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸால் அவ்வளோதான் பே பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது இருக்கும். அப்படிதானே? புக்ஸ் வாங்கணும், எவ்வளவோ இது இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து மினிமம் ப்ரைஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பருக்கோ ஜிபே நம்பருக்கோ சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் சென்ட் பண்ண 4 hours-லையோ இல்லை 12 hours இதுதான் மேக்ஸிமம் டைமு. அதுக்குள்ளே உங்களை வந்து கோர்ஸில் வந்து பேக் அண்ட் வழியாக டீம் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆப்பில் சயின்ஸுக்கான கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. சயின்ஸ் கிளாஸு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிசிக்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சயின்ஸை முடிக்கிறதுக்கு ஒரு 50 நாள் போதும். 50 நாளில் பெர்ஃபெக்டாக சயின்ஸை முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மேக்ஸிமம் அதாவது ஃபிசிக்ஸ்லேருந்து
பயாலஜி வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னா, லைஃப் சயின்ஸ் வரைக்கும் முடிக்கணும்னா 50 நாள் ஆகும். ஸோ தமிழ்லையும் படிச்சுக்கலாம், இங்கிலீஷ்லையும் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம், இல்ல நீங்க டைரக்டா கால் பண்ணியும் கேட்கலாம். ஸோ கோர்ஸ்ல ஜாயின் பண்றதா இருந்தாலும் அதுக்கான டீடைல்ஸும் நீங்க வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி யூடியூப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரயில்வே எக்ஸாம் போன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அப்பவே நாம வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயே நிறைய கிளாஸஸ் கொண்டு போனோம். ஸோ ஆப்பில் மட்டும் இல்லை மேம் என்னால் ஆப்பில் ஜாயின் பண்ண முடியாது, யூடியூப் கிளாஸஸ் மட்டும் போதும்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவைலபிளாக இருக்குது. கிளாஸஸ் அதுலேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸு, ரீசனிங், அதுக்கப்புறம் சயின்ஸு, லாஸ்ட்டாக போனவங்களுக்கு எடுத்த சயின்ஸ் கிளாஸஸும் அதுலேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் யூடியூப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம யூடியூப்லேயே ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச ரயில்வே எக்ஸாமோட அனாலிசிஸ், அதில் கேட்ட கொஷின்ஸு, அது போக ரீசனிங் கிளாஸஸு, சயின்ஸு எல்லாமே அதுலேயும் அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் யூடியூப்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னன்னா இதுல ஒரு ப்ராப்பரான ஒரு இது இருக்காது. யூடியூப்ல எல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல, நான் யூடியூப்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஒரு கரெக்டான கைடன்ஸ் வேணும், ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும், ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நீட்டா கொண்டு போகணும் அப்படின்னா ஸ்டடி பிளானோட லைவ் கிளாஸஸோட கொண்டு போகணும் அப்படின்னா நீங்க ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல யூடியூப்ல தான் ஜாயின் பண்ணனாலும் யூடியூப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களோட விஷ் தான். நீங்க ஆப்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் இருக்கும். உங்களோட டவுட்ஸ் எப்பனாலுமே நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு டைம் நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. யூடியூப்ல டெய்லி குவான்ஸுக்கான பிளான் கொண்டு போயிட்டு இருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஷார்ட்ஸ் ஏங்கிறத நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஏன்னா அது கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஷார்ட்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ யூடியூப்ல வரக்கூடிய சின்ன சின்ன ஷார்ட்ஸ், குவான்ஸுக்கான கிளாஸஸ் பிளஸ் சயின்ஸுக்கான கிளாஸஸ் அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து எக்ஸாம் ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டாங்களா, அடுத்த டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருது, அடுத்து என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும், அடுத்து குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன், ஆர்பிஎஃப்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா நீங்க படிக்கணும், அவ்வளவுதான். இப்பவே ஏஎல்பிக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்டிபிசி குரூப் டிக்கெல்லாம் படிக்கவே வேண்டாம். அதே சிலபஸ் தான் இங்கேயும் இருக்கு. ஸோ அதனால படிங்க. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். திருப்பியும் நாம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.